உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் ஹோட்டல் சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நான் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 2 தக்காளி வெட்டியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துப்போம். அதில் ஒரு பூண்டு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 ஸ்டீம் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, நல்லா வெந்து. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை அப்படியே கரண்டியில் அமுக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கடைஞ்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு கடைஞ்சா போதும். இப்போ நான் வடிகட்டி வச்சிருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் வாசத்துக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்ல வாசமாக நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் லேசாக வணக்கி விடுங்க. இந்த அளவு வணக்கினா போதும். இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி எல்லாத்தையும் நல்லா போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வர வரலுக்கு விடுங்க. இப்போ இதில் இந்த கிண்ணத்தில் 3 ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதி வந்து அது பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும், அந்த மிளகாய் மல்லி அதெல்லாம் போயிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கலக்கி வச்சிருக்க கடலை மாவை சேர்த்துப்போம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க, ஏன்னா கடலை மாவு கட்டி பிடிச்சிடும். கடலை மாவு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லி மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த அளவு கொதி வந்ததும் போதும். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக நம்ம மல்லித்தலை போட்டுப்போம். இது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா நமக்கு பருப்புள்ள சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாம்பாரை இட்லியோட நீங்கள் நெய் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.